Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எடுத்துக்கிற வெங்காயம் தக்காளி தான், ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சட்னி ரொம்பவே டேஸ்டியாக வரும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, இந்த 5 மட்டும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வாணலி சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம அளவாக சட்னி செய்யணும் 2 பேர்த்துக்கு மட்டும் அப்படின்னா நீங்கள் 1 வெங்காயம் கூட போட்டால் போதும். தக்காளி 2 போட்டால் போதும். நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு 4 பேர்த்துக்கு அந்த மாதிரி செய்கிறதுனால 4-5 பேர்த்துக்கெல்லாம் வரும் இந்த சட்னி. அதனால் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கிறதுனால நான் இதில் புளி எதுவும் ஆட் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக மட்டும் புளி சேர்த்திக்கோங்க. அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கிட்டாலே போதும். ரொம்ப புளிப்பும் இருக்க வேண்டியதில்லை. இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திடலாம். ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. தேங்காய் ரொம்ப அதிகம் இருந்தாலும் இந்த சட்னியோட டேஸ்ட் மாறிடும். ஜஸ்ட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. சேர்த்து ரொம்ப நேரம் எல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் பொட்டுக்கடலை ஒரு சின்ன ஸ்பூனில் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அளவாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டால் போதும். இதை நம்ம வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் நம்ம ஃபைனலாக மட்டும் இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப வறுபடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம இதை சேர்த்திக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையும் 1 காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரியணும். இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு, அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கலந்து விடுறேன். இப்போது கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சட்னியில் இதை சேர்த்திக்கலாம். நம்ம நல்லெண்ணெயில் தாளித்து சேர்க்கும்போது சட்னியோட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thanks for watching.